குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா, அதில் ஸ்பாட் த எரர் டாபிக் இருக்குல்ல. ஸோ அதோட ஆன்சர்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் மூவ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஷீ ப்ரிஃபர்ஸ் காஃபி தென் டீ. இங்கே தென் வரக்கூடாது, தென்னை எடுத்துகிட்டு டூ போடணும். அப்போ ஷீ ப்ரிஃபர்ஸ் காஃபி டு டீ, இதுதான் ஆன்சர். அப்போ தென் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கு பதிலாக டூ டீ அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷீ கேவ் மீ அண்ட் ₹1 காயின், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அப்படிங்கிறது வரக்கூடாது. நமக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், வவலுக்கு முன்னாடி அண்ட் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. இப்போ ஓங்கிறது நார்மலாக ஆனியன்னா ஓக்கு ஆ சவுண்டு வரும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் அண்ட் வரணும். ஆரஞ்சு, ஆனியன் அந்த மாதிரி இருந்தால் அண்ட் வரணும். பட் இங்கே ஓக்கு ஓ சவுண்டு தான் வந்திருக்கு. ₹1 காயின், அந்த லெட்டருக்கு அதே சவுண்டு வரும்போது நம்ம முன்னாடி ஏ தான் போடணும். அப்போ ஷீ கேவ் மீ எ ₹1 காயின். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் ஆஃப் த பாய் ஹேஸ் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஒன் ஆஃப் த பாய் ஹேஸ் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். காட், அப்போ காட்டுங்கிற வேர்டை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஹேஸ் வரக்கூடாதுங்க, ஹேட். இப்போ ஒன் ஆஃப் த பாய் ஹேட் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஹேட் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படி தான் வரணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து திரும்ப கேட்டுகிட்டே இருக்க ஒரு எரர். கம்பல்சரி 1 மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தோ ஹி வாஸ் ரிச் பட் ஹி வாஸ் ஹாப்பி. தோ அப்படிங்கிறது பட் ரெண்டுமே வந்து கன்ஜெக்ஷன் தான். அப்போ நம்ம வந்து 2 கன்ஜெக்ஷனையும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று தோ போட்டால் பட்டு எடுத்துடணும். தோ ஹி வாஸ் ரிச் ஹி வாஸ் ஹாப்பி. அப்படி இல்லையா, தோ எடுத்துகிட்டு ஹி வாஸ் ரிச் பட் ஹி வாஸ் ஹாப்பி, அந்த மாதிரி தான் போடணும். அப்போ தோ ஹி வாஸ் ரிச் ஹி வாஸ் ஹாப்பி அந்த மாதிரி தான் வரும். பட்டை எடுத்துடணும். தோ இருந்தால் பட்டை எடுத்துடணும், பட் இருந்தால் தோவை எடுத்துடணும். ஏதாவது ஒரு வேர்டு, ஒரு கன்ஜெக்ஷன் வந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் ஒரு ஃபெமிலியரான ஒரு ப்ளூரல் தான். அதாவது எப்படின்னா, ரிமூவ் த ஃபர்னிச்சர்ஸ். எப்பயுமே உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷு அப்புறம் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி வேர்டுக்கெலாம் வந்து ப்ளூரல் ஃபார்மே கிடையாது. சில வேர்டு அப்புறம் வந்து டீர், இதுக்கெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து டீர் தான் வரும். ஃபிஷ்ஷுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஃபிஷ் தான் வரும். ஃபர்னிச்சருக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஃபர்னிச்சர் தான் வரும். டீருக்கு ப்ளூரல் ஃபார்ம் டீர் தான் வரும். அப்போ இந்த இடத்துல எஸ் வரக்கூடாது. ஸோ எஸ் வந்ததுனால அது வந்து தப்பு. நீங்கள் இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டே இருந்தாலே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ரிப்பீட்டடாக அதுதான் வரும். இல்லை அந்த மாடலில் வரும், அவ்வளோதான். ஓகே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷு, ஃபர்னிச்சர், டீர் இதுக்கெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை.